அனைவருக்கும் வணக்கம். நான் நல்லி இளங்கோவன். வெல்கம் டு குயின் அட் ஹோம் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு தோட்டத்தில் உள்ள ஒரு சில மூலிகைகள் மற்றும் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கற்பூரவல்லி. இது ஓமவல்லின்னு கூட சொல்லுவாங்க. இது நார்மல் கோல்டுலேருந்து சைனஸ் பிரச்சனை வரைக்கும் எல்லாத்துக்குமே இந்த இலையை நிறையவே யூஸ் பண்ணுவாங்க. நான் கூட சைனசைட்டிஸ் பற்றின வீடியோவில் இந்த இலையை பற்றி நான் சொல்லியிருக்கேன். இது ரெகுலராகவே நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம், 2 இலை 3 இலை அது மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்களும் சாப்பிட்லாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது மாதுளை. இப்போ தான் சின்ன கன்றாக இருக்குது. இது பெருசானதுக்கப்புறம் ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் இதை காட்டுறேன். மாதுளம் பழத்துக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பழம் மட்டும் இல்லை, அதோட ஸ்கின்னு கூட நிறைய மருந்தாக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூட்டுமே நமக்கு நிறைய அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதோட ஸ்கின்னை குழந்தைங்களுக்குலாம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இருந்ததுன்னா அந்த ஸ்கின்னை காய வச்சு அரைச்சி அதை கூட கொடுப்பாங்க. இந்த மாதுளை மரம் வீட்டில் வச்சுட்டோன்னா ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது பச்சிலை. அதாவது எங்கள் பக்கம்லாம் பச்சைன்னு சொல்லுவாங்க, இந்த பச்சிலைன்னு சொல்கிறாங்க. இதை திருநீற்று பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பச்சிலையை யூஸ் பண்ணி நிறைய வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணலாம், ஒரு சில வியாதிகளை க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பூவெல்லாம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட துளசி மாதிரியே இருக்கும். இது துளசி ஃபேமிலி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், பக்கத்தில் ஒரு ஓனான் போயிட்டுருக்கு. அதை சும்மா அப்படியே கவர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அது அப்படியே ஓடிடுச்சு. இதெல்லாம் சின்ன வயசில் பார்த்தது, இப்போ தான் பார்க்க முடியுது. இந்த இலையை நம்ம தொட்டோம் அப்படின்னாலே நல்ல ஸ்மெல் இருக்கும். நிறைய பேர் அந்த இலையை மட்டுமே எடுத்து தலையில் பூ மாதிரி வச்சுப்பாங்க. இது ஒரு செடி வச்சாலே போதும், அதுக்கப்புறம் அதுவே விதையெல்லாம் உதிர்ந்து அதுவே நிறைய ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த பச்சிலையில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் இது ஒரு வெரைட்டி. இது கண்கட்டி, சளி, காய்ச்சல், அப்புறம் வயிற்றில் இருக்கிற அந்த குடல் புழுக்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முகத்தில் வர்ற அந்த முகப்பரு, அதுக்கப்புறம் காலில் வர்ற ஆணி, இதெல்லாம் கூட இந்த பச்சிலையை யூஸ் பண்ணி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது கடுகு செடி. இது தானாகவே வளர்ந்தது. இப்போ நீங்கள் பார்க்குறது கத்திரிக்காய் செடி. இது கண்டாக இருக்குது. இது பெருசானதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது கீழாநெல்லி செடி. கீழாநெல்லி மஞ்சள் காமாலைக்கெல்லாம் பெரிய மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம வளர்க்க தேவையில்லை, இது தானாகவே வளர்ந்துடும். தெரு ஓரங்களில் இல்லை இந்த மாதிரி சும்மா சின்ன தோட்டங்களில் அது தானாகவே வளரும். இந்த பாருங்கள், இந்த இலைகளுக்கு அடியில் குட்டி குட்டி ரவுண்டாக இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் மாதிரி. அதனால தான் இதுக்கு பேர் கீழாநெல்லி அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த செடி இதுவுமே தானாக வளர்கிற செடி தான். இது நாங்களாக வைக்கல. இதுக்கு பேர் எலிக்காது, எலிக்காது இல்லைன்னா எலிச்செவி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லீவ்ஸ் பார்க்குறதுக்கு எலியோட காது மாதிரி இருக்கிறதுனால அந்த பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேர் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இலையெல்லாம் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எனக்கு பார்த்தோன்னா வல்லாரக்கீரை மாதிரி அந்த மாதிரி தோணுச்சு. கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த செடி நிறைய வியாதிகளை குணப்படுத்துது, நிறைய வியாதிகளுக்கு மருந்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எலிச்செவி செடி சூடு சம்மந்தப்பட்ட நோய்கள், நீரிழிவு நோய், அப்புறம் வெட்டுக்காயம், அப்புறம் நரம்பு வலி, இந்த மாதிரி நிறைய வியாதிகளை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கீரையை எப்படி சமைக்கணும் அப்படின்னா, மற்ற கீரைகள் சமைக்கிறப்போ மற்ற கீரைகளோட அளவு ஜென்ரலாக போடுற மாதிரி போட்டுட்டு இது ஒரு கைப்பிடி சேர்த்து சமைச்சு சாப்பிட்லாம். இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எள்ளு செடி. நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இந்த எள்ளோட காய். இந்த எள்ளு செடி நல்ல ஒரு பியோர் ஒயிட் கலரில் ஒரு பூ பூக்குது. இதில் இருந்து தான் நல்லெண்ணெய் கிடைக்குது. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன்.
இது வந்து கீரை, தண்டங்கீரை அல்லது தண்டுக்கீரை எப்படி வேணாலும் சொல்லலாம். இது ரொம்ப இப்போ குட்டி குட்டியாக இருக்குது. இந்த வீடியோ எடுக்கிறப்போ ரொம்ப குட்டியாக இருந்தது. இப்போ ஆக்சுவலாக வந்து இப்போ போஸ்ட் பண்ணுற டைமில் இது நல்லாவே வளர்ந்து நிறைய தடவை நாங்கள் அதை சாப்பிடவும் செஞ்சாச்சு. நல்லா ஃப்ரெஷ் கீரை, உரம் போடாத கீரை. இது வந்து கத்திரிக்காய் செடி. பூ வந்து காய் காய்ச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணிலே நிறைய வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கம் பொன்னாங்கண்ணி கீரைன்னா இந்த கீரை தான். இந்த கீரை வந்து பருப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் எந்த மாதிரி ஒரு சின்ன அழகான பூ பூத்துருக்கு குட்டியாக. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்து இது வந்து குப்பை மேனி. இது இப்போ குட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இது நல்ல உயரமாகவே வளரும். வளர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். இதுவும் நாமளாக வைக்க தேவையில்லை. இது தெருவோரங்களில் தானாகவே வளர்கிற ஒரு செடி. ஆனால் இதோட மெடிசினல் பெனிஃபிட்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். பார்க்க இந்த லீவ்ஸ் எல்லாம் நல்லா அழகாக ஒரு மாதிரி வட்டமாக இந்த லீவ்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது வந்து பீர்க்கங்காய் செடி. ஆக்சுவலாக இது தானாக வளர்ந்தது. லாஸ்ட் இயர் போட்டதோட விதையில எப்படியோ தானாக வந்திருக்கு. பட் நல்லா வரலை, அதனால் இதை நாங்கள் எடுத்து போட்டாச்சு. இது வாழை மரம். இது இன்னும் காய்க்கலை. இப்போதைக்கு லீவ்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து மாமரம் வந்து கொஞ்சம் இப்போ தான் குட்டியாக இருக்குது. இன்னொரு மரம் இருக்குது, அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதை நான் இப்போ நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். அடுத்து கொய்யா மரம் பெருசாக இருந்தது. அது எல்லா மரத்தையுமே இந்த டைமில் வந்து வெட்டி விட்டாங்க. அதனால் மறுபடியும் இப்போ தான் துளிர் விட்டுட்டுருக்கு. இது வந்து நாட்டு கொய்யா. நல்ல இனிப்பாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பூச்சி. இதோ 2 பூ விட்டுருக்கு. அடுத்து இந்த பக்கம் இன்னும் 2 வாழை மரம் இருக்குது. இதுதான் வந்து பெரிய மாமரம். இது வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஆக்சுவலி ரொம்ப வருஷமாச்சு. ஆனால் இன்னும் வந்து காய்க்கவே இல்லை. இதுக்கு போடாத உரமும் இல்லை. நிறைய பேர்கிட்ட சஜஷன் கேட்டு நிறைய ட்ரை பண்ணியாச்சு. ஆனால் வந்து காய்க்கவே இல்லை. என்ன ரீசன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து இது வந்து கறிவேப்பிலை. பக்கத்தில் பெரிய மரம் இருக்குது. அதிலேருந்து அப்படியே அந்த சீடு எப்படியோ விழுந்ததில் இந்த இடத்துல எல்லாம் முளைச்சி வந்திருக்கு. அடுத்து இப்போ நீங்கள் பார்க்குறது துளசியோட பெனிஃபிட்ஸ் வந்து சொல்லவே தேவையில்லை. எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். துளசி லீவ்ஸும் இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த பச்சையோட லீவ்ஸும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி இருக்கும். லீவ்ஸை விட அந்த பூ வந்து பூக்கிறது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து சீனி அவரைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் பக்கம் சீனி அவரைக்காய், இல்லைன்னா வந்து கொத்தவரங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளஸ்டர் பீன்ஸ் அந்த செடி தான் இருக்குது. இது நாங்களாக வச்சது. இன்னும் காய் விடலை. இது மல்லிகைப்பூ செடி. 4-5 மொட்டு விட்டுருக்கு.
இது கருவேப்பிலை. நான் சொன்னேன் இல்லையா, அங்கங்கே அந்த சீட்ஸ் விழுந்ததில் அங்கங்கே குட்டி குட்டியாக கருவேப்பிலை செடி வந்திருக்கு. இது வந்து பப்பாளி. முன்னாடி நிறைய பப்பாளி மரம் இருக்கும் எங்கள் வீட்டில், எல்லாத்தையுமே வெட்டியாச்சு. இப்போ மறுபடி சின்னதாக ஒரு கண்டு 2 கண்டு வந்துட்டுருக்கு. இது வந்து கத்தரி செடி. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல மொத்தமாக பாவி வச்சு இதுலேருந்து ஒவ்வொரு கண்டாக எடுத்து தான் அங்கங்கே நட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பாவி வச்ச இடம். இப்போ நீங்கள் பார்க்குறது சின்ன நெல்லிக்காய் மரம். இப்போ தான் குட்டியாக இருக்குது. அது வளர்ந்ததுக்கப்புறம் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோஸில் காயெல்லாம் காய்ச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இது பாவக்காய். பாவக்காயில் மிதி பாவைன்னு சொல்லுவாங்க, குட்டி சின்ன பாவக்காய். இப்போ தான் பூ வந்திருக்கு. காய் வந்ததுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இது புதினா. அடுத்து இது வந்து எலுமிச்சை மரம். இது வச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு. இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் நிறையவே காயெல்லாம் நிறைய விட்டுருக்கு. நாங்களும் 1-2 எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சாச்சு. எங்கள் வீட்டில் உள்ள தோட்டம் எல்லாமே வந்து எங்கள் அப்பாவோட பராமரிப்பில் வர்றது தான். அவங்க தான் எனக்கு ஃபுல்லாக இன்சார்ஜு. கார்டனிங் எல்லாமே அவங்க பண்ணது தான். அடுத்து இது வந்து மணி பிளான்ட். அதுக்கப்புறம் அந்த பெரிய பாவக்காய் ரெண்டுமே சேர்ந்து அந்த மாமரத்தில் அந்த கொடி ரெண்டுமே சுற்றி இருக்குது. இந்த பெரிய பாவையில் வந்து 2-3 தடவை எடுத்து சமைச்சாச்சு. தெரியுதுங்களா, பூ இந்த காய் வந்திருக்கு. குப்பை மேனி. அடுத்து இப்போ பார்க்குறது ரொம்ப முக்கியமான மருந்து, நிலவேம்பு. நம்ம அடிக்கடி இப்போ ரீசன்ட் டேஸில் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தைன்னு சொல்லலாம். இதுதான் நிலவேம்பு. இதுக்கு இன்னொரு பேர் சிரியானங்கைன்னு சொல்கிறாங்க. இந்த செடி இருந்தது அப்படின்னா இந்த செடி இருக்கிற இடத்துல பாம்பு வந்து வராது அப்படிங்கிறாங்க. இது ஒரு செடி வச்சாலே போதும். கொஞ்சம் அது காய் வச்சதுக்கப்புறம் வெயில் வந்ததுக்கப்புறம் அப்படியே அது வெடிச்சு நல்ல நிறைய இடத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகிரும். இது நம்ம வீட்டில் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி, காய்ச்சல், இருமல், அப்புறம் அந்த தொற்று நோய், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இந்த இலையெல்லாம் நம்ம போட்டு கஷாயம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.